ச்சே, என்ன பண்ணாலும் அந்த பாஸ்கர முன்னாடி என்னால ஜெயிக்கவே முடியல. அத நினைச்சாதாண்டா எனக்கு ஆத்திரமா வருது. அக்கா, இன்னொரு சான்ஸ் நமக்கு கிடைக்கும்க்கா. இன்னொரு சான்ஸ்னா அது எப்படா? இன்னும் 30 வருஷம் கழிச்சா? அந்த இசை ஜெயிச்சதுனால உங்க ஐடியா தப்புன்னு சொல்ல முடியாது. நீ அந்த சுபத்ரா குடும்பத்தை சேர்ந்தவ தானே? வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தான் நாங்க சுபத்ரா குடும்பம் மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள நீங்க எந்த அளவுக்கு இந்த குடும்பத்து மேல கோவமா இருக்கீங்களோ அதே அளவு கோவம் எங்களுக்கும் இருக்கு. ஏன் அளவுக்கு சுபத்ரா குடும்பத்தை நீ வெறுக்கிறேன்னு சொன்னா நான் அதை நம்பணுமா? ஸ்டேட்டா சொல்றதாங்க உண்மை. ஊருக்காக நாங்க 2 பேரும் உள்ளுக்குள்ளேயே நடிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களாலேயே அந்த சுபத்ராவோட தொல்லை தாங்கவே முடியல. நீங்க சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. நாங்களும் இப்படிதான் பல தடவை பிளான் போட்டு தோத்து போயிருக்கோம். அதுக்கெல்லாம் யாரு காரணம் நினைக்கிறீங்க? இப்ப முதல் மரியாதை பண்ணாங்களே அந்த இசை தான் காரணம். ஓ, அந்த இசை அவ்வளவு பெரிய ஆளா என்ன? என்ன ஆதிலட்சுமி அப்படி கேக்குறீங்க? சுபத்ரா குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம காப்பாத்துறதே அந்த இசை தான். அப்போ இசை இருக்கிற வரைக்கும் பாஸ்கரன் குடும்பத்தை நான் பழி வாங்க முடியாது, அப்படிதானே சொல்ல வரீங்க? அதேதான். ஆனா நாமெல்லாம் ஒண்ணு சேர்ந்தா அந்த இசைய தூக்கிடலாம். அவளை தூக்கிட்டா அந்த குடும்பத்துல மத்த எல்லாருமே ஈஸி தான். நீ ஏதோ பிளான மனசுல வச்சுக்கிட்டு பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. முதல்ல அந்த பிளான சொல்லு. சுபத்ராக்கு இசைனா ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த இசைய நாம தூக்கிட்டா போதும். தூக்குறதுனா? என்ன ஆதிலட்சுமி, ஸ்டேட்டா சொல்றது உங்களுக்கு புரியலையா என்ன? அந்த பொண்ணை தீர்த்து கட்ட சொல்றீங்க அதானே? தம்பி கம்பு சண்டையில தோத்து போனாலும் நாங்க பேசுறத சரியா புரிஞ்சுக்கிறாரு. நான் நேரடியாவே விஷயத்துக்கு வந்துடுறேன். இசையை நாம அழிக்கணும்னா நம்ம ஊர்ல நடக்க போற ராவண வதத்துக்கு ரெடியா இருக்கே அந்த பொம்மையில யாருக்கும் தெரியாம இசைய கட்டி வச்சுட்டா மட்டும் போதும். அவளை அங்க போய் கட்டினா என்ன நடந்துற போகுது? ஸ்ரீஜா, பொண்ணு நான் என்னமோன்னு நினைச்சேன். நீ இந்த அளவுக்கு யோசிக்கிறியா? என்னக்கா சொல்ற? நான் சொல்றேன், இசைய அந்த ராவணன் சிலைக்கு பின்னாடி கட்டி போட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல ராவண வதம் ஆரம்பிக்க போகுது. ராவண வதத்தை பண்ண போறது அந்த சுபத்ரா. சுபத்ரா அம்பு எரிஞ்சா கருகி சாம்பலாக போறது ராவண மட்டும் இல்ல, அதுதானே ஸ்ரீஜா? அதேதான். உயிருக்கு உயிரா இருந்த மருமக சாவுக்கு நாமளே காரணமாயிட்டோமேன்னு காலம் முழுக்க அந்த சுபத்ரா கண்ணீர் விட்டு சாவா. இந்த ராவண வதத்தை அவளால சாகுற வரைக்கும் மறக்கவே முடியாது. நீங்க சொல்றதுதான் சரி. ஆனா அவசரப்படக்கூடாது. ராத்திரி நேரத்துல திருவிழா கூட்டம் அதிகமாக போகுது. யாருக்கும் சந்தேகம் வராம அவளை மயக்கம் போட வைக்கணும். அவளை கடத்துறதுக்கு உங்ககிட்ட ஏதாச்சும் மயக்கம் மருந்து இருக்கா? என்கிட்ட பவர்ஃபுல்லான தூக்க மாத்திரை இருக்கு. மருது, நீ உடனே நம்ம வீட்டுக்கு போய் அந்த மாத்திரை டப்பாவை எடுத்துட்டு வா. சரிக்கா. அத தண்ணியில கரைச்சு அவளுக்கே தெரியாம கொடுத்து அவ கதைய முடிச்சிடலாம். இப்பவே போறேன்க்கா. ஒரு லெட்டரை நானே ரெடி பண்ணிட்டேன். இந்த லெட்டரை காட்டி அவளை தனியா ஒரு இடத்துக்கு வர வைக்க போறேன். அப்புறம் அவ நம்ம வலையில வந்து தானா விழுவா. பாப்பா, ஒரு நிமிஷம் இங்க வா. என்னக்கா? பாப்பா, அங்க மஞ்சள் கலர்ல புடவையை கட்டிட்டு நிக்கிறாங்களா ஒரு அக்கா. நிக்கிறாங்களா? நீ இந்த லெட்டரை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துரு. நீ நல்ல பாப்பால? சரிக்கா. விஷால் பேரை கேட்ட உடனே இசை அங்கதான் வருவா. அவ வர நேரமா பார்த்து உங்க ஆளுங்க அவளை புடிச்சு இந்த மருந்து கொடுத்துட்டா போதும். கொஞ்ச நேரத்திலே அவ மயங்கிருவா.
அதுக்கப்புறம் அந்த இசைய அப்படியே தூக்கிட்டு போய் அந்த ராவணன் சிலைக்கு பின்னாடி கட்டி போட்டுட்டா மட்டும் போதும். மீதிய அந்த கடவுள் பாத்துப்பாரு. நீ போட்ட பிளான் படி எல்லாமே பக்காவா நடக்கும் ஸ்ரீஜா. அந்த இசை சுபத்ராவோட கையால சாக போறது உறுதி. மருது, அக்கா. லேட் பண்ணாம கிளம்பு. ம். உன் ஆளுங்களை வச்சு சீக்கிரமா இசைய புடிச்சு வை. வேலையை முடிச்சிட்டு சொல்லுங்க மருது. நாங்க ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது. சரிங்க மேடம், நான் நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பக்காவா முடிச்சிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ம். வாங்கக்கா. ம். அந்த பக்கம் இருந்தது. அக்கா, அங்க ஒருத்தவங்க உங்ககிட்ட இந்த லெட்டரை கொடுக்க சொன்னாங்க. இந்தாங்க. சரி சரி நாங்க கிளம்ப வரோம். போயிட்டு வரோம். யார் கொடுத்திருப்பா? முக்கியமான விஷயம் பேசணும். சமுதாய கூட எதிரில் இருக்க மரத்துக்கிட்ட வா. விஷால். விஷாலுக்கு என்னாச்சு? ஒரு வீடியோ கால் பண்ணி வான்னு சொன்னா வந்துட போறேன். எதுக்கு லெட்டர்ல எழுதி கொடுக்கணும்? ஒருவேளை ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமோ? இசை, என்னையோட உன் கதை முடிஞ்சதுடி. எங்க விஷால இன்னும் காணோம்? வந்துட்டியா? ஏய், நீங்க என்ன பண்ற? ஆ? ஏய், இப்பலாம் யாரு? இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரே நேரத்துல இத்தனை கேள்வி கேட்டா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஏய், இவ இனிமே கேள்வியே கேட்க கூடாது. புடிங்கடா அவள. ஏய், வேண்டாம், வேண்டாம். ஏய், விடுங்க. விடுங்க. விஷால்! விஷால்! ஏய், விடுங்கடா. விடுங்க. விஷால்! விடுங்க. விஷால்! விடுங்க என்ன? விடுடா. விடுன்னு சொல்றேன்ல. ஏய், விடுன்னு சொல்றேன்ல. வாய் மூடு. நீ என்ன கத்துனாலும் ஒன்னும் யூஸ் இல்லம்மா. விஷால்! கைய பிடிங்கடா. ஒழுங்கா புடிங்கடா. விஷால்! ஏய், ஏய், ஒழுங்கா புடுறா. அதை வச்சிடுங்க. இப்ப எதுக்கு இப்படி பண்றீங்க? வேற எதுக்கு? எல்லாம் உன் கதையை முடிக்கதான். விஷால்!